Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 28/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2னுடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல் எப்போ, அதே போல் 2 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டேட்டில், இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உபயோகம் உண்டா அப்படிங்கிறதையும் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ரவுண்ட் 2னுடைய டென்டேட்டிவ் டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தான் அதுக்கு நம்ம அடுத்த கட்டமாக தயாராக முடியும் அப்படின்றது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதற்கான விடை இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஷெட்யூல் எப்போ, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், அதாவது உங்களுக்கு ரவுண்டு 2ல் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டல் எம்சிசி தரப்புலேருந்து ஓப்பன் ஆகிருக்குது. அதற்கான லாஸ்ட் டேட்டு 9th September 2025 12 noon வரைக்கும் நியர்பையில் இருக்கிற உங்களுக்கான அந்த பிடபிள்யூடி டிசபிலிட்டி சென்டர்ஸில் போயிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு எம்சிசியினுடைய ஆன்லைன் போர்ட்டலில் 9 September 2025 மதியம் 12 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தகவல். ஸோ அப்போது 9 September 2025 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரவுண்டு 2 அப்படிங்கிறது போயிட்டுருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு என்னாகும், ரவுண்டு 2னுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, டென்டேட்டிவ் ரிசல்ட் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஏற்கனவே படித்த செய்தி தான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசில் ஓகேங்களா, நோட்டீஸ் ரிகார்டிங் அடிஷன் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஃபார் செகண்ட் அண்டு சப்சிக்வெண்ட் ரவுண்டு, 2வது மற்றும் அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுக்கு கூடுதல் இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை ஒரு 2 daysக்கு முன்னாடி உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த அந்த நியூஸ் ஆர்டிக்கல் எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஹேஸ் given permission for 100 seats intake in each of the two new government medical colleges in மத்திய பிரதேஷ். சரிங்க சார், மத்திய பிரதேசில் 2 மெடிக்கல் காலேஜ் வரனால 200 சீட்டு வரனால என்ன யூஸ் அப்படின்னா, எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் 15% சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் இந்த 200 சீட்லேருந்து 15 + 15 30 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு வரும். அப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு தமிழ்நாடு உள்பட அனைத்து மாணவர்களும், ஓகேங்களா, அனைத்து மாநில மாணவர்களும் இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். கூடுதலாக நம்ம ஒரு 30 சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆல் இண்டியா கோட்டாக்கு. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜுக்கு 85 சீட்டு, ஸோ 2 காலேஜுக்கு 170 சீட்டு. அது மட்டும் இல்லாமல் இண்டோரில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் இண்டோர், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 சீட் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான், ஓகேங்களா, விச் வில் ஆல்சோ பி இன்க்ளூடட் இன் த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங். 2ஆம் சுற்று கலந்தாய்வில் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் 250 சீட்டு எங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜில். அப்போது மத்திய பிரதேசில் 2 காலேஜில், அதாவது 2 அரசு மருத்துவக் கல்லூரியில் 200 சீட் ஆட் ஆகிருக்குது. அதிலிருந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 15, ஒரு காலேஜுக்கு 15 சீட்டு வீதம், 2 காலேஜுக்கு 35 சீட்டு உங்களுக்கு 2வது ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஆட் ஆகுது. இந்த 30 சீட்டுக்கு தமிழகம் உள்பட அனைத்து மாணவர்களும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு சாய்ஸஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு செய்தி. அடுத்தது
எப்போ சார் உங்களுக்கு வந்து ரவுண்டு 2 ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து திரிபுரா ஸ்டேட்டினுடைய அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் ரீஷெட்யூல் ஹேஸ் டிசைடட் டு ரீஷெட்யூல் ரவுண்டு 2 திரிபுரா அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கவுன்சிலிங் 2025. என்ன டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங்லி ரவுண்டு 2 ஆஃப் திரிபுரா அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கவுன்சிலிங் 2025 will now commence from 10th September 2025. அப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு படித்த தகவலினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. திரிபுரா ஸ்டேட்டில் 10 செப்டம்பர் 2025 தான் வந்து ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், பேமெண்ட் ஆகட்டும், சாய்ஸ் ஃபில்லிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எப்போ வேணால் கொடுத்துருவாங்க. ஆனால் அஃபீஷியலாக உங்களுக்கு ரவுண்டு 2 அப்படிங்கிறது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10th செப்டம்பர் 2025 தான். ஸோ ஆல் இண்டியா கோட்டா உங்களுக்கு ரவுண்டு 2க்கான அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. 9 செப்டம்பர் 2025 மதியம் 12 மணி வரை உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா. அதன் பிறகு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கான சீட் மேட்ரிக்ஸ், நியூ சீட்ஸ் ஆட் பண்ண கல்லூரிகள், அதே போல் ரவுண்டு 1 சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிட் ஆன மாணவர்களுடைய சீட்டு, அதே போல் உங்களுக்கு ரவுண்டு 1 சீட்டு கிடச்சிது, நான் ஜாயின் பண்ணிட்டேன், அப்புறம் எந்த விதமான அபராதமின்றி அந்த சீட்டை நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படிங்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரவுண்டு 2 சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு 2ஆம் சுற்று கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்குது, அதாவது இந்த டேட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் வருது அப்படின்ற மாதிரியான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா உடனுக்குடனாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். மத்திய பிரதேஷ் ஷெட்யூல் எப்போ வருது, அதில் உங்களுக்கு ஒரு 200 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த தகவலும் கொடுத்துருந்தேன். அதுதான் இது வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்து செய்தி எடுத்து போட்டிருந்தோம். அந்த செய்தியை இப்போ அஃபீஷியல் வெப்சைட்லேயும் மத்திய பிரதேசனுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் போர்ட்லேயும் உங்களுக்கு உறுதிப்படுத்தும் விதமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.